ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பு தோசை தான். அதில் கம்பு அரிசி எவ்வளவு அளவுன்னு சொல்லிக்கிறேன். ஒரு 1½ கிளாஸு கம்பு, அரை கிளாஸு இட்லி அரிசி, அரை கிளாஸ் உளுந்து, ஒரு 5, 6 வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 கழுவு கழுவிட்டு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் நல்லா ஊறி இருந்துச்சு. அதை எடுத்து திரும்ப ஒரு கழுவு கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது நான் காலையில் 6 மணிக்கு அரைச்சிட்டேன். கொஞ்சம் புளிக்கணும் இல்லையா, ஒரு 8 மணிக்கு ஊற்றுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சேன். அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வந்துச்சு தோசை. மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட எங்கள் வீட்டுக்கு தாராளமாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம். கம்புன்றது ரொம்ப சத்து, சிறுதானியத்தோடு சேர்ந்தது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ரத்தம் ஊறும், அதை தான் முக்கியம். இட்லி மாவு தோசையை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கம்பு தோசையை ஊற்றி கொடுங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் என்ன சைடிஷ் வச்சேன்னா தேங்காய் சட்னி தான். சூப்பராக இருந்துச்சு, மெதுவாக இருந்துச்சு. சூடாக இருக்கையிலே சாப்பிட்ருங்க. ஓகே, வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்